உன்னோட அண்ணன் இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இத்தனை நாளாக இல்லாத சந்தேகம் இப்போ மட்டும் ஏன் வந்திருக்கு? அது போக எதை வச்சு அது கொலையா இருக்கலாம்னு சந்தேகப்படுற? அப்படியே அசோக் சுரேஷ் இறந்து போனதை பற்றி சந்தேகம் வந்திருந்தா அவர் இறந்த 2 மாசத்துல லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்காக எஃப்ஐஆர் காப்பி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்களே, அப்பவே அதை பற்றி சொல்லியிருக்கலாமே. எதுக்காக இத்தனை நாளாக எடுத்துக்கிட்டீங்கன்னு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை கேட்ட தீபக் பலேராவ், என்ன சார் சொல்கிறீங்க? என்னோட அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எஃப்ஐஆர் காப்பியும் வேணும்னு சொன்னாங்க. அதனால் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே எனக்குள்ளே இருந்த சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தன்னோட அண்ணனான அசோக் பலேராவ் இறந்து போனதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததாக சொல்லியிருக்காரு. ஒருவேளை அசோக்கோட மனைவி மட்டும் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பே இல்லை. அதுக்கு காரணம் அசோக்கோட மறைவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா வேலைகளையும் தீபக் தான் கவனிச்சிட்டு வந்திருக்காரு. அது போக அன்னைக்கு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிறதுக்காக தீபக்கை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புனதே அசோக்கோட மனைவி தான். இதனால் கண்டிப்பாக நாங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ரிலேட்டடாக இங்கே வரவே இல்லைன்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லாத போலீஸ் இந்த மாதிரி கேஸ் ரிலேட்டடாக எந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் அதை நோட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. அதை செக் பண்ணால் தீபக் ஏற்கனவே இங்கே வந்துட்டு போனதை உறுதிப்படுத்திக்கலாம்னு அந்த நோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அதில் சில மாதத்துக்கு முன்னாடி அசோக்கோட மனைவி மற்றும் அவரோட தம்பியான தீபக் 2 பேரும் அந்த நோட்டில் சைன் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போனதாக ரெஜிஸ்டர் ஆகியிருந்திருக்கு.